அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் குமரவேல். நான் அரூர் வட்டம் சின்னாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி. எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் உள்ளது. 2024-25 வேளாண்மை துறையின் மூலம் அட்மா திட்டத்தின் மூலம் பண்ணை இயந்திரமாக்குதல் என்ற பயிற்சி எங்களுக்கு அளிக்கப்பட்டது. அப்பயிற்சியில் நானும் கலந்து கொண்டேன். பயிற்சியில் கலந்து கொண்ட பிறகு என்னுடைய நிலத்தில் 1 ஏக்கர் மக்காச்சோளம் பயிர் சாகுபடி செய்யலாம் என்று முடிவு செய்து அனைத்து வேலைகளும் இயந்திரத்தின் மூலமே நடவு செய்தேன். முதலில் சட்டி கலப்பை மூலம் உழவு செய்து ஒரு 4 நாட்கள் கழித்து கொக்கி கலப்பின் மூலம் உழவு செய்தேன். மீண்டும் ஒரு 4-5 நாட்கள் கழித்து ரொட்டேவேட்டர் மூலம் உழவு செய்த பிறகு விதைக்கும் கருவியின் மூலம் நடவு செய்தேன். நீர்ப்பாசனத்திற்கு சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் பயன்படுத்த சொன்னார்கள், அதையும் பயன்படுத்தினேன். அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து களைக்கொல்லி அடிக்கலாம் என்று ட்ரெயின் மூலம் களைக்கொல்லி அடித்தேன். ஒரு 2 மாதம் கழித்து பூச்சி நோய் தாக்குதல் வருமாறு தெரிந்தவுடன் ட்ரெயின் மூலம் அதுக்கு தேவையான மருந்துகள் வாங்கி ட்ரெயின் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தேன். பிறகு ஒரு 120 நாட்கள் அறுவடை சமயத்தில் நெல்லறுக்கும் இயந்திரத்தின் மூலம் மக்காச்சோளத்தையும் அறுவடை செய்து காய வைத்து மார்க்கெட்டுக்கு அனுப்பினேன். அதற்கு பிறகு பண்ணை கழிவுகளை ஷட்டர் மூலம் தூளாக்கி அந்த தூள்களை ஒரு 3க்கு 3 குழி எடுத்து அதில் பரப்பி அதற்கு மேல் எங்களுடைய மாட்டு சாணத்தையும் பயன்படுத்தி ஒன்றுக்கு மேல் ஒன்றாக சாணியும் தூள்களையும் பயன்படுத்தி நான் எருவு தயாரிக்கலாம் என்று கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கு முடிவு செய்து அதை ஒரு சாக்கு போட்டு மூடி வைத்திருந்தேன். இப்போ மழை வந்த பின்னாடி மறுபடியும் பயிர் செய்யும் பொழுது நெல் நடவு செய்யலாம் என்பது நான் எருவை பயன்படுத்திக்க முடிவு செய்தேன். கடைக்கு சென்று உரம் வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இதனால் எனக்கு உர செலவு மிச்சமாகிறது. பண்ணை இயந்திரமாக்குதல் என்ற பயிற்சியின் மூலம் நான் தெரிந்து கொண்டது என்றால், ஒரு ஆட்களுக்கு இந்த காலத்தில் கிடைப்பது மிகவும் கடினமாக உள்ளது. அதனால் எல்லாமே இயந்திரத்தின் மூலம் செய்யலாம் என்று பயிற்சி அளித்தார்கள். அதன் முடிவு பிரகாரம் நானும் பயிர் சாகுபடி செய்தேன். இதில் என்னவென்றால் செலவு மிகவும் குறைவு. ஆட்கள் மூலம் செய்தால் அதிக செலவாகிறது, இயந்திரத்தின் மூலம் செய்தால் செலவும் குறைகிறது. 1 ஏக்கரில் சுமார் 70,000 ரூபாய் எனக்கு மக்காச்சோளத்தின் மூலம் வந்தது. மொத்த செலவு எல்லாம் விதையிலிருந்து எல்லா செலவும் ஒரு 20,000-25,000 முடிந்தது. சுமார் ஒரு 40,000 எனக்கு அதில் லாபமாக வந்தது. இதன் மூலம் என்ன தெரியுது என்றால், நாம் இந்த காலத்தில் ஆட்களை நம்பாமல் எல்லாமே இயந்திரத்தின் மூலம் பயிர் செய்யலாம் என்ற ஒரு இது தெரிந்து கொண்டேன். அனைத்து விவசாயிகளும் இதை தெரிந்து கொண்டு இயந்திரத்தின் மூலம் விவசாயம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.